போராட்டம் நடத்தி கொண்டிருக்கிறார்கள். மருத்துவர்களுக்கு பாதுகாப்பு கிடையாது. அதிலும் குறிப்பாக அரசு மருத்துவமனையில் உள்ள மருத்துவர்களுக்கு பாதுகாப்பு வழங்க வேண்டும். அடுத்தது, போதுமான அரசு மருத்துவர்கள் கிடையாது, போதுமான அரசு செவிலியர்கள் கிடையாது. மருத்துவர்களுக்கு, அரசு மருத்துவமனையில் உள்ள மருத்துவர்களுக்கு வேலை பளு அதிகம். இல்லாமல் அங்கே மருத்துவமனையில் சிசிடிவி கேமரா அமைக்கப்பட வேண்டும், பாதுகாப்பு வழங்கப்பட வேண்டும். பாதுகாப்பு என்றால் ஊர்காவல் படை போன்றவர்கள் எல்லாம் அங்கே ஒவ்வொரு அரசு மருத்துவமனையிலும் நியமனம் பண்ண வேண்டும். அந்த வேலை பளுவை குறைக்க வேண்டும். ஏன்னா மருத்துவர்கள் உயிர் காக்கின்ற மருத்துவர்கள், அவர்களுக்கு பாதுகாப்பு இல்லை என்றால் அவருடைய முழு கவனம் அதில் இருக்காது. அந்த வகையிலே தமிழக அரசுக்கு வேண்டும். ஏன்னா இது சம்பந்தமா பல சட்டங்கள்லாம் வந்தது இருக்கு, நாடாளுமன்றத்தில் சட்டம் இருக்கு. ஆனாலும் அந்த நேரத்தில் இது போன்ற சம்பவங்கள் ஆங்காங்கே நடந்து கொண்டுதான் இருக்கிறது. அதை தடுத்து நிறுத்த வேண்டும். மருத்துவர்கள் பாதுகாப்பான முறையில் சிகிச்சை அளிக்க வேண்டும். போதிய மருத்துவர்கள் இல்லாததான் இந்த மாதிரியான காரணங்கள் அப்படின்னு சொல்றாங்க. மருத்துவர் பாதிக்கப்பட்டதை மட்டும்தான் இப்ப பேசுறாங்க. அந்த மருத்துவர்கள் அந்த நோயாளி பாதிக்கப்பட்டதை பத்தி யாருமே பேச மாட்டேங்கிறாங்களே. அவரு அவ்வளவு மன உளைச்சலுக்கு ஆளாகும் தானே குத்துற அளவுக்கு போயிருக்காரு. அப்படின்னா அவரு மனநிலை எவ்வளவு பாதிக்கப்பட்டிருக்கோம், அவங்க அம்மா எவ்வளவு பாதிக்கப்பட்டிருப்பாங்க, அதையும் பேசணும் இல்லைங்களா? அதாவது எந்த மருத்துவரும் வேண்டுமென்றே தவறான சிகிச்சையை செய்ய போவது கிடையாது. மருத்துவர்கள் எல்லாம் கடவுளுக்கு நிகரானவர்கள் என்று அனைவரால் ஏற்றுக்கொள்ளப்பட்டிருக்கிறது. அந்த வகையில் அரசு ஊழியர்களை நாங்கள் நியமனம் செய்வோம் என்று சொன்னார்கள். 2 மாதத்திற்கு முன்பு முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் சட்டமன்றத்துக்குள்ள இதுவரைக்கும் தமிழக அரசு 68,000 அரசு ஊழியர்களை நியமனம் செய்திருக்கின்றோம் என்று ஸ்டாலின் முதலமைச்சர் சொல்லியிருக்கிறார். அந்த 68,000 பேர்ல 32,000 பேர் தற்காலிக ஊழியர்கள். தனியார் மயமாக்க ஒரு முன்னோட்டம் தான் இது. பிரைவேடைசேஷன் அடுத்தது. இதெல்லாம் சொல்றது ஒண்ணு, செய்யறது ஒண்ணு. இன்னொன்னு, சட்டம் ஒழுங்கு தமிழ்நாட்டில் இல்ல. தமிழ்நாட்டில் இந்த திமுக ஆட்சி 3.25 ஆண்டுகள்ல 6,000 கொலைகள் நடந்திருக்கிறது தமிழ்நாட்டில். நினைச்சு பாருங்க, 6,000 கொலைகள், கிட்டத்தட்ட 55,000 60,000 திருட்டுகள், அது போன்ற குற்றங்கள்லாம் நடைபெற்றிருக்கிறது. இதுக்கு முக்கிய காரணமே ஒரு பக்கம் மது, இன்னொரு பக்கம் போதைப் பொருள். சரளமா எங்க பார்த்தாலும் போதைப் பொருள் கிடைக்குது. மீண்டும் மீண்டும் சொல்லிட்டு இருக்கிற அமெரிக்காவில் கிடைக்கிற போதைப் பொருட்கள் எல்லாமே தமிழ்நாட்டில் இருக்கு. அதாவது காக்கேன், ஹெராயின், எல்எஸ்டி, ஆம்பிட்டமின், கஞ்சா, என்ன அங்கே அமெரிக்காவில் கிடைக்குதோ எல்லாம் இங்கே கிடைக்குது. அது இங்கே இந்த இளைஞர்கள் இங்கே பயன்படுத்திட்டு இருக்கிறாங்க. அது ரொம்ப ஒரு வேதனையான ஒரு செய்தி. அதெல்லாம் எங்க பார்த்தாலும் கிடைக்குது. காவல்துறைக்கு தெரியாம யாரும் வைக்கவே முடியாது. அது ஊடக நண்பர்கள் உங்களுக்கும் தெரியும். அதுல ஆனாலும் அதுக்கு தெரிஞ்சுதான் அது வித்துட்டு இருக்கிறாங்க. மோசமான சூழல் இருக்கு. முதலமைச்சர் நடவடிக்கை எடுக்கிற மாதிரி தெரியல எனக்கு. சேலம் மேட்டூர் உபரிநீர் திட்டம், இது நீண்ட கால கோரிக்கை. இது எங்க மருத்துவர் ஐயா எத்தனையோ முறை தொடர்ந்து போராட்டம் செய்து கலைஞர் அதற்கு உறுதி கொடுத்தார். முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதா அம்மையாருக்கு உறுதி கொடுத்தார். முன்னாள் முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அது சிறிய திட்டமாக 500 கோடி ரூபாய் அது மதிப்பீட்டில் அதை தொடங்கி வைத்திருக்கின்றார். ஆனால் இப்ப கிட்டத்தட்ட ஒரு 4,000 கோடி ரூபாய்க்கு அந்த திட்டம் அது செயல்படுத்த வேண்டும். ஏன்னா இந்த மாவட்டத்தில் 11 சட்டமன்ற தொகுதியில் இருக்கிறது. அதாவது ஆத்தூர் அந்த பகுதிக்கு வரைக்கும் தண்ணி செல்ல வேண்டும். சமீபத்தில் காவிரியில் ஒரே நாளில் 17-18 டிஎம்சி கடல்ல போயிருக்கு. சேலம் மாவட்டத்தில் உள்ள மக்கள் 5 டிஎம்சி, அதுல இங்க இருக்கின்ற ஏரி குளங்களை நிரப்ப வேண்டும். ஏன்னா நிலத்தடி நீர் சேலத்தில் 1,200 1,300 அடிக்கு போயிடுச்சு. ஆனா இந்த மாவட்டத்தில் தான் காவிரி ஆறும் போயிட்டு இருக்கு. சேலம் மாவட்டத்தில் இந்த பிரச்சனை, தருமபுரி மாவட்டத்தில் பிரச்சனை. ஆனா தண்ணீர் பிரச்சனை இருந்துட்டு இருக்கு. தண்ணீர் இருக்கு, ஆனா இவர்கள் அது திட்டமில்ல, அதுக்கு எந்த ஒரு நடவடிக்கையும் இல்லை. இதுதான் தமிழ்நாட்டில் உள்ள அனைத்து நீர் பிரச்சனைகள் எல்லாம், நீர் மேலாண்மை பிரச்சனைகள். அதாவது நிலுவையில் இருக்கின்ற திட்டங்கள் இருக்கிறது. சேலம் மேட்டூர் உபரிநீர் திட்டம், தர்மபுரி காவிரி உபரிநீர் திட்டம், அத்திக்காடு ஆவணாசி இன்னும் முடிக்கப்படலை. ஆனா அது சிறப்பு நடத்திட்டாங்க. அது இன்னும் கடைகோடிக்கு தண்ணி போல இன்னும். அதே போன்ற காவிரி குண்டார் திட்டம், இது அவசியமான திட்டம். இந்த திட்டம்
இந்த திட்டத்தினால் கிட்டத்தட்ட 2 கோடி மக்கள் பயன்பெறுவார்கள். 2 கோடி மக்கள். மேட்டூர்ல இது கரூர்ல இருந்து விருதுநகர் மாவட்டத்தில் சரபங்கா நதியில போய் இணைக்கணும். இடையில பெய்ய அணையில இணைச்சு சரபங்கா அணை இணைக்கிற திட்டம் இதுல கரூர் மாவட்டம், புதுக்கோட்டை மாவட்டம், சிவகங்கை மாவட்டம், மதுரை மாவட்டம், விருதுநகர் மாவட்டம், இதன் மாவட்டத்தில் உள்ள மக்கள் பயன்பெறுகின்ற திட்டம் இதுல எல்லாம் கவனம் செலுத்தணும். கவனம் செலுத்தி இதுல முதலீடு செய்யணும்னு முதலமைச்சர் நான் கேட்டுட்டு இருக்கேன். எல்லாமே ஆத்துல மழை காலம் இப்போ, ஆனா ஆத்துல தடுப்பணை கட்டுங்கன்னு எத்தனையோ முறை கோரிக்கை வச்சிருக்கிறோம். ஒரு தடுப்பணை கூட கட்டல. இப்ப கட்டின தடுப்பணை எல்லாம் கடந்த ஆட்சி காலத்துல கட்டினது. அன்னைக்கு அமைச்சர் சொல்றாரு ஆதனூர், குமாரமங்கலம் தடுப்பணை, அந்த தடுப்பணை எல்லாம் இதெல்லாம் அந்த கடந்த காலத்துல கட்டி முடிக்கிற நிலையில இருக்கு. அதுல இவங்க என்ன பண்ணிருக்காங்க? ஏதாவது கட்டியிருக்கிறாங்களா? காலநிலை மாற்றம், பருவநிலை மாற்றம் பிரச்சனைகள்லாம் நம்ம எதிர்கொள்ள இருக்கின்றோம். கடுமையான வறட்சி வர இருக்கிறது. இப்பதான் கொஞ்சம் மழை பெஞ்சிட்டு இருக்குது. இன்னும் 2-3 ஆண்டுகள் பெய்யும். அதுக்கு பிறகு 10 ஆண்டுகளுக்கு பிறகு பாத்தீங்கன்னா மழையே இருக்க போறது கிடையாது. இப்பவே நமக்கு அதற்கு முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் எடுக்கணும். ஒவ்வொரு கட்சிகளும் 2026 தேர்தலை நோக்கி விரைவா பயணிச்சிட்டு இருக்காங்க. இப்ப பாமக நிலைப்பாடு தொடர்ந்து தேசிய ஜனநாயக கூட்டணியோட 2026 சந்திக்கிறதானா? தேர்தல் நேரத்தில் நாங்கள் அறிவிப்போம். ஒவ்வொரு முறையும் கூட்டணி தேர்தல் நேரத்தில் கூட்டணி அறிவிக்கிறதுனாலதான் தோல்விக்கு சம்பந்தமே